ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கலாமா? வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பண்ணுவாங்க. முதல் 3 வருடம் சாமி வந்து கருவறையில் இருப்பாங்க. அடுத்த 3 வருடம் பலிபீடத்தில் வந்து சாமி இருப்பாங்க. அடுத்த 3 வருடம் கொடி மரத்துலையும், அதுக்கடுத்த 3 வருடம் வந்து கோபுர கலசத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கோபுர கலசத்திற்கு சென்ற சாமியை மீண்டும் கருவறைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ தெரியாத சில பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பாபிஷேகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாள் நடந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 o'clock போலே கிளம்பிட்டோம். இவங்க தான் நம்ம காவல் தெய்வம், மிகு ஸ்ரீ திருவேங்கட ஐயனார். இடது பக்கம் ஸ்ரீதேவி, வலது பக்கம் பூதேவியோட ஐயனார் வந்து காட்சி அளிக்கிறாங்க. காவல் தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து மெயின் கோயிலுக்கு போயாச்சு. காவல் தெய்வத்துக்கும் இந்த கோயிலுக்கும் 10 நிமிஷம் கேப்பு தான், நம்ம நடந்தே போயிடலாம். நம்ம கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விராதனூர் சிந்தாமணி நெடுங்குளம் தான். கேஎல்என் காலேஜ்லேருந்து 12 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்தது இல்லை, 2020 எடுத்தது. இப்போ கரண்ட்டில் வந்துட்டு கோயிலை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறையா மரக்கன்றுகள்லாம் வச்சு மணல்லாம் அடித்து சூப்பராக இப்போ கோயில் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்காக சூப்பராக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 2020க்கு முன்னாடி எனக்கு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ வந்துட்டு அப்போ சும்மா வந்து எடுத்தது. உங்களுக்கு இப்போ சுற்றி காட்டுறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து இப்போ அதில் வந்து ஆட் பண்ணேன். இப்போ கரண்ட் ஆக்கிற கோயில் வந்துட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். கோயிலுக்கு வெளியே எதிர்ப்புறம் சோனசாமி இருக்குது. இவனுக்கு தான் நம்ம வந்து கெடா வெட்டுவோம். சங்கையாவுக்கு வந்து நாங்கள் கெடா வெட்ட மாட்டோம். நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்துட்டு 21 சாமி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ரீ அங்காளா பரமேஸ்வரி தாயார் இருக்காங்க. ஸ்ரீ சப்பானி கருப்பு, ஸ்ரீ சின்ன கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சந்தன கருப்பு, பெரிய கருப்பு, முத்து கருப்பு, இருளப்பன், அக்னி வீரபத்ரன். அக்னி வீரபத்ரன் என்னோடய வீட்டுக்காரோட அண்ணன் ஆடுறாங்க, அதாவது என்னோடய மாமா ஆடுறாங்க. அந்த சாமி ஆண்டி வந்து சின்ன மாமனார் ஆடுறாங்க. லாட சன்னியாசி, வனப்பேச்சி. இந்த சாமி எங்கள் அக்கா ஆடுவாங்க. முத்துக்கருப்பாயி, ராக்காயம்மன், நாகராயம்மன், இருளாயம்மன், காளியம்மன், ஸ்ரீமாதா, பாப்பாத்தி சாமி. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து விக்கிரகம் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து விக்கிரகம் இல்லாமல் இருந்துச்சு. இவங்க தான் 21 சாமி. இது இப்போ உள்ள வெளிப்புற தோற்றம். கோயில் எடுத்து கட்டிட்டாங்க. நம்ம கோயில் மரங்களுக்கு நடுவில் ஆள் அரவமே இல்லை, சத்தம் இல்லாத காட்டுக்குள்ளே தான் சாமி குடியிருக்காங்க. புறங்களில் வந்து வெள்ளை குதிரை அமைச்சு நல்லா கம்பீரமாக குதிரை வந்து காட்சி அளிக்குது. இது வந்து கோயில் கருவறை. இடது பக்கம் பிள்ளையாரும் வலது பக்கம் முருகனும் காட்சி அளிக்கிறாங்க. ஸ்ரீ அருள்மிகு சங்கையா சுவாமி. சங்கையா சாமின்றது வேறு யாரும் இல்லை, சாட்சாத் அந்த விஷ்ணு பெருமாள் தான் இங்கே சங்கையா குளத்தில் காட்சி அளிக்கிறாங்க. இடது பக்க கொண்டையும் முறுக்கிய மீசையும் வலது கையில் அருவாளோடையும் கம்பீரமான உருவத்தில் மக்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. நல்லா மன நிறைவாட சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 11 o'clock போல் சாமிக்கு மருந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பாரம்பரிய முறையிலே வந்து இப்படி தான் வந்து அரக்கு இடிப்பாங்க. அது இடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் மாற்றி மாற்றி ஜென்ட்ஸ் லேடிஸ் வந்து மாற்றி மாற்றி இடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபுல்லாக எனக்கு வந்து மாமியார் முறை தான் வேணும். சின்ன மாமியார், பெரிய மாமியார் அந்த மாதிரி வருவாங்க. அடுத்து என்னோடய அக்காலாம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதனால் மாற்றி மாற்றி வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மருந்து வந்து இடிக்க வந்து இலக்கம் கொடுக்கும். எல்லோரும் கொஞ்ச நேரம் சத்த நேரம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு மெத்தடில் வந்துட்டு அந்த அரக்கை வந்து மெல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா காமெடியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருவிழாலே சந்தோஷம் தானே, நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அன்னன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு சுமங்கலி பூஜை பண்ணாங்க. ரொம்ப வயசானவங்க தான் சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. அதனால் எங்கள் மாமனாரும் மாமியாவும் சேரில் வந்து உட்காந்துருந்தாங்க. 2 பேத்துக்கும் வயது முதிர்வு காரணமாக கீழே உட்கார முடியாது, அதனால் சேரில் உட்காந்துருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை, சுமங்கலி பூஜை, கணபதி பூஜை, அந்த மாதிரி நிறையா பூஜை வந்து நடந்துச்சு. வெளிப்புறம் வந்துட்டு யாகாசாலை இந்த மாதிரி பூஜைலாம் நடந்து வெளியே வந்து நடந்துச்சு. உள்ளே வந்துட்டு கோயில் வந்து சாமி கும்பிட்றவங்க வந்து கும்பிட்டுட்டே இருந்தாங்க. உள்ளே கருவறையிலேருந்து சாமிக்கு வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து ஆளுக வந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம கோயில் வந்து டெய்லி நித்த பூஜை நடக்கும். 325 நாளுமே கோயில் வந்து பூஜை நடந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஐயர் இருக்காங்க. அதை தவிர எங்கள் மாமனார் தான் வந்து மெயின் பூசாரி. அடுத்து வந்துட்டு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சின்ன பூசாரியாக ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நான் வேறு ஊரில் இருக்கிறனால நாங்கள் டெய்லி கோயிலுக்கு போக முடியாதனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அக்கேஷ்னலாக வந்து சிவராத்திரி காரிய திருவிழா விசேஷம் அப்போ மட்டும் ஹஸ்பண்ட் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. வாங்க நம்ம கோயிலை வந்து ஃப்ரண்ட்லேருந்து வந்து பார்ப்போம். லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு கோயில் அன்றைக்கி பார்க்குறதுக்கே. சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. 3 நாள் வந்து எல்லாருமே அங்கே கோயிலில் தான் ஸ்டே பண்ணோம். நாங்களுமே அங்கே தான் கோயிலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 நாளும் 3 வேளையும் அம்மன் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வந்துட்டு அன்னதானம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மதுரையில் இருக்கிற அம்மன் ஹோட்டல் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் சூரி அவங்களோட ஹோட்டல்லேருந்து நமக்கு 3 வேளையும் அன்னதானம் வந்துச்சு. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம கோயிலோட பங்காளி தான். எனக்கு வந்துட்டு மாமா முறை வேணும். 3 நாள் 3 வேளையும் வடை பாயாசத்தோட சூப்பர் சாப்பாடு. கேட்க இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம பங்காளிகள் இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஊர் மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் வந்துட்டு ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஊர் மக்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு கும்பகோணம் ரதிமினா ட்ராவல்ஸ்காரவங்க பஸ் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாகவே. 3 நாள் வந்து பஸ் போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. கும்பகோணம் ரதிமினா ட்ராவல்ஸ்காரவங்க நம்ம பங்காளி தான். எனக்கு வந்துட்டு மாமனார் மாமியார் முறை வேணும். அத்தை மாமான்னு கூப்பிடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து 40,000 வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு தனியான சாப்பாடு தங்கும் வசதி எல்லாமே வந்து சூப்பராக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. மக்கள்லாம் நல்லா தங்குறதுக்குமே ஃபேன் போட்டு நல்லா கார்ப்பரேட்லாம் விரித்து ஷெட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் பாத்ரூம் குளிக்கிறதுக்கு தண்ணி வசதி 24/7 இருக்குது. 3 நாள் பொழுது எப்படி போச்சுன்னே தெரில. 3 நாள் 3 நேரம் வந்து விதவிதமான சாப்பாடு. காலையில் டிஃபன், மத்தியானம் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, நைட் வந்து டிஃபன் போட்டிருந்தாங்க. வேறு கிளிப்பிங்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்டர் சூரி மாமா வந்திருந்தாங்க, அதையும் பாருங்கள். நான் பார்த்தா எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுமே யாருக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் 2 பேர் ஆவாங்க, நான் வந்து இங்கே தான் இருப்பேன், வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள் யாகசாலையில் வச்சு பூஜை பண்ண சாமியை தூக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே காவல் தெய்வமான திருவேங்கட ஐயனாருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு முறை கும்பாபிஷேகம் பார்ப்பது 100 முறை கோவிலுக்கு சென்றது சமமாம். நான் மியூசிக் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை வந்து பார்த்து நீங்களும் சாமியோட அருளை வந்து பெறுங்க. சீனா வேற யாருக்கும் எடுக்க மாட்டேன். அங்க பாரு